ஓம் சாந்தி. 24 ஆகஸ்ட் 2024. பாப்தாதா மதுபன் காலை முரளி. இனிய குழந்தைகளே, சங்கம யுகத்தில் தந்தை உங்களுக்கு என்ன நினைவுகளை கொடுத்து இருக்கிறாரோ அவற்றை சிந்தனை செய்தால் சதா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கேள்வி: சதா லேசாக இருப்பதற்கு உத்தியது? எந்த சாதனங்களை தனத்தாக்கினால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? பதில்: சதா லேசாக இருப்பதற்கு இந்த பிறவியில் என்ன பாவங்களை செய்து இருக்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் அழியாத சர்ஜனின் முன்னால் வையுங்கள். மற்றபடி தலைமீது இருக்கும் ஜென்ம பாவங்களுக்காக நினைவு யாத்திரையில் இருங்கள். நினைவால்தான் பாவங்கள் அழியும், பிறகு மகிழ்ச்சி இருக்கும். தந்தையின் நினைவால் அதிக சதோ பிரதானமாக மாறிவிடும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். நாம் ஆதி சனாதன தேவி தேவ தர்மத்தை சேர்ந்தவர்கள். நாம் ராஜ்யம் செய்தோம். நாம் உண்மையில் உலகின் எஜமானர்களாக இருந்தோம் என்ற நினைவு உங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த நேரம் மற்ற எந்த தர்மமும் இருக்கவில்லை. நாமே சத்யுக ஆரம்பத்தில் இருந்து பிறவி எடுத்து 84 பிறவிகளின் சக்கரத்தை பூர்த்தி செய்தோம். முழு மரத்தின் நினைவு வந்தது. நாம் தேவர்களாக இருந்தோம். பிறகு ராவண ராஜ்யத்திற்கு வந்ததால் தேவி தேவர்கள் என்று சொல்லிக்கொள்ள தகுதியோடு இருக்கவில்லை. அதனால் தர்மத்தையே வேறாக நினைத்து கொண்டோம். வேறு யாருக்கும் தர்மம் மாறுவதில்லை. அப்படி கிறிஸ்துவின் கிறிஸ்துவ தர்மம், புத்தரின் பௌத்த தர்மம் நடந்து வருகிறது. புத்தர் இந்த நேரத்தில் தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் என்பது எல்லோருடைய புத்தியிலும் இருக்கிறது. நமது இந்து தர்மம் எப்போது ஆரம்பமானது, யார் உருவாக்கினார் என இந்துக்களுக்கு தமது தர்மத்தை பற்றி தெரியாது. லட்ச வருடங்கள் என்று சொல்கிறார்கள். முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் குழந்தைகள் உங்களிடம் இருக்கிறது. இதைத்தான் ஞானம் விஞ்ஞானம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் விஞ்ஞான பவன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். எனினும் தந்தை அதன் அர்த்தத்தை புரிய வைக்கிறார். ஞானம் மற்றும் யோகம், படைப்பவர் மற்றும் படைப்பு முதல் இடை கடைசியின் ஞானத்தை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். முன்னர் நமக்கும் தெரியாமல் இருந்தது. நாஸ்திகர்களாக இருந்தோம். சத்தியுகத்தில் இந்த ஞானம் இருக்க முடியாது. இப்பொழுது உங்களுக்கு டீச்சர் பாடம் கற்பிக்கிறார். படிப்பதால் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கின்றது. ஏன் என்றால் நீங்கள் இருப்பதற்கு உங்களுக்கு புதிய சிருஷ்டி தேவை. இந்த பழைய சிருஷ்டியில் பவித்திர தேவி தேவர்கள் கால் வைக்க முடியாது. தந்தை வந்து உங்களுக்காக பழைய உலகை விநாசம் செய்து புதிய உலகை ஸ்தாபனை செய்கிறார். நமக்காக விநாசம் நிச்சயம் நடக்க வேண்டும். ஒவ்வொரு கல்பமும் நாம் இந்த பாகத்தை நடிக்கிறோம். முன்னர் எப்போதாவது சந்தித்து இருக்கிறோமா என்று தந்தை கேட்கிறார். பாபா, உங்களிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை பெற ஒவ்வொரு கல்பமும் சந்திக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். கல்பம் முன்னரும் எல்லையற்ற சுகத்தின் ராஜ்ய பாக்கியம் கிடைத்திருந்தது. இந்த எல்லா விஷயங்களும் இப்பொழுது நினைவிற்கு வந்திருக்கின்றன. அவற்றை சிந்தனை செய்ய வேண்டும். அதைத்தான் சுய தரிசன சக்கரம் என்று பாபா சொல்கிறார். முதலில் நாம் சதோ பிரதானமாக இருந்தோம். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதன் பாகம் கிடைத்திருப்பது உங்கள் நினைவிற்கு வந்திருக்கிறது. ஆத்மாக்கள் நாம் மிக சிறியதாக அழியாதவர்களாக இருந்தோம். அதில் பாகமும் அழியாதாக இருந்தது. அது நடந்து கொண்டே இருக்கிறது. இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகம். இதில் புதிதாக எந்த விஷயத்தையும் சேர்க்கவோ நீக்கவோ முடியாது. யாரும் மோட்சத்தை பெற முடியாது. சிலர் முக்தி வேண்டும் என்று கேட்கிறார்கள். முக்தி வேறு, மோட்சம் வேறு. இதையும் நினைவில் வைக்க வேண்டும். நினைவில் இருந்தால் பிறருக்கும் நினைவில் கொடுப்பீர்கள். உங்கள் தொழிலே இதுதான். தந்தை எதை உங்கள் நினைவிற்கு கொண்டு வந்தாரோ அதை பிறருக்கு நினைவூட்டுங்கள். அப்போது உயர்ந்த பதவி பெற முடியும். உயர்ந்த பதவி பெறுவதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும். யோகத்திற்கு முக்கிய முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. இது நினைவு யாத்திரை. இதை தந்தையை தவிர வேற யாரும் கற்பிக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் மனிதரிலிருந்து தேவராக மாறுவதற்கான படிப்பை படிக்கிறீர்கள். நாம் மீண்டும் புதிய உலகத்திற்கு போவோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதன் பெயரே அமரலோகம். இது மரணலோகம். இங்கே அமர்ந்திருக்கும் போதே மரணம் வந்து விடுகிறது. அங்கே மரணத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. ஏனென்றால் ஆத்மாவை உண்மையில் காலன் சாப்பிடுவதில்லை. இது ஒன்றும் இனிப்பு பண்டம் கிடையாது. நாடகப்படி எப்போது நேரம் வருமோ அப்போது ஆத்மா சென்று விடுகிறது. எந்த நேரம் யார் போக வேண்டுமோ அந்த நேரம் அவர் சென்று விடுவார். காலன் ஒன்றும் பிடிப்பதில்லை. ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுகிறது. காலன் என்று ஒன்றுமே இல்லை. இப்படி கதைகளை அமர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள். அது அமரலோகம். அங்கே நோயற்ற உடல் இருக்கும். சத்யுகத்தில் பாரதவாசிகளின் ஆயுள் நீளமாக இருந்தது. யோகியாக இருந்தார்கள். யோகி மற்றும் போகியின் வித்தியாசமும் இப்பொழுது உங்களுக்கு தெரிகிறது. உங்கள் ஆயுள் அதிகமாகிறது. எந்த அளவு நீங்கள் யோகத்தில் இருப்பீர்களோ அந்த அளவு பாவங்கள் சாம்பலாகும். மேலும் பதவியும் உயர்வாக கிடைக்கும். ஆயுளும் நீளமாகும். ராஜா ராணி எப்படி ஆயுள் முடிந்து சரீரத்தை விடுவார்களோ அப்படி பிரஜைகளுக்கும் நடக்கும். எனினும்
பதவியில் வித்தியாசம் இருக்கிறது. சுய தரிசன சக்கரத்தாரி குழந்தைகளை, இந்த அலங்காரம் உங்களுடையது என்று இப்பொழுது தந்தை உங்களுக்கு சொல்கிறார். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. இந்த பிறவியில் நாம் எத்தனை பாவங்களை செய்திருக்கிறோம் என்ற நினைவும் வந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் அழியாத சர்ஜனின் முன்னால் வைத்தால் லேசாகி விடுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். மற்றபடி தலைமீது இருக்கும் ஜென்ம ஜென்ம பாவங்களுக்காக யோகத்தில் இருக்க வேண்டும். யோகத்தால் தான் பாவங்கள் அழியும், மேலும் மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். தந்தையின் நினைவால் சதோ பிரதானமாக மாறுவீர்கள். நாம் நினைவால் இப்படி ஆவோம் என்பது தெரிந்தால் யார் நினைவு செய்ய மாட்டார்? எனினும் இந்த யுத்த மைதானமாக இருக்கிறது. இவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் மிக உயர்ந்த ஆஸ்தி பெறுகிறோம், ஒவ்வொரு கல்பமும் பெறுகிறோம் என்ற நினைவு குழந்தைகளுக்கு வந்திருக்கிறது. உங்களிடம் பலர் வருவார்கள், வந்து மன்மனா பவ மந்திரத்தை பெறுவார்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதே மன்மனா பவ என்பதின் அர்த்தம். இதுதான் மகா ஆத்மா ஆவதற்கான மகா மந்திரம். அவர்கள் யாரோ மகாத்மாக்கள் இல்லை. மகாத்மா என்ற உண்மையில் ஸ்ரீ கிருஷ்ணரையே சொல்கின்றார்கள். ஏன் என்றால் அவர் பவித்திரமாக இருக்கிறார். தேவர்கள் சதா பவித்திரமாக இருக்கிறார்கள். தேவர்களுடையது இல்லற மார்க்கம், சன்னியாசிகளுடையது துறவர மார்க்கம். பெண்கள் அலைந்து திரிய முடியாது. இந்த கெட்டவைகள் எல்லாம் இப்பொழுது கலியுகத்தில் நடக்கின்றன. பெண்களையும் சன்னியாசிகளாக மாற்றி அழைத்து செல்கிறார்கள். இருந்தும் அவர்களின் பவித்திரமே பாரதத்தை தாக்கி பிடிக்கிறது. அப்படி பழைய வீட்டிற்கு சுண்ணாம்பு அடித்தால் அது புதியதைப் போல மாறிவிடுகிறது. இந்த சன்னியாசிகளும் சுண்ணாம்பு அடித்து கொஞ்சம் காப்பாற்றுகிறார்கள். எனினும் அவர்களுடைய தர்மம் வேறு, பவித்திரமாகிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். பாரத கண்டத்தில்தான் இத்தனை தேவி தேவர்களின் கோயில்கள், பக்தி எல்லாம் இருக்கின்றன. இதுவும் விளையாட்டு. இதன் விளக்கத்தை நீங்கள் சொல்கிறீர்கள். பக்தி மார்க்கத்திற்கு இவையெல்லாம் தேவை. ஒரு சிவனுக்கே எத்தனை பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். பெயரில் கோவில்களை கட்டிக்கொண்டே போகிறார்கள். எண்ணற்ற கோவில்கள் இருக்கின்றன. எவ்வளவு செலவு ஆகின்றது. இருந்தும் அதனால் அற்பகால சுகமே கிடைக்கிறது. அவ்வளவுதான். அதிக பணம் செலவழிக்கிறார்கள். மூர்த்திகள் உடைந்து விடுகின்றன. அங்கே கோவில் போன்றவற்றிற்கு அவசியமே இருக்காது. அரைக்கல்பம் பக்தி நடக்கிறது. பிறகு அரைக்கல்பத்திற்கு பக்தியின் பெயரே இருக்காது என்பதும் இப்போது நினைவிற்கு வந்திருக்கிறது. இந்த வெரைட்டி மரத்தை பற்றி தந்தை எவ்வளவு நினைவு கொடுக்கிறார். வெறும் கலியுகத்தின் ஆயுள் 40 வருடங்கள், 40,000 வருடங்கள் என்றால் பிறகு கிறிஸ்துவர் போன்றோரின் ஆயுளும் மிக அதிகமாகிவிடும். கிறிஸ்துவ தர்மத்திற்கு இவ்வளவே லிமிட் என்று தந்தை புரிய வைக்கிறார். கிறிஸ்து இவ்வளோ காலமாகிறது, இன்னார் இவ்வளோ காலமாகிறது, அவர்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்பதும் தெரியும். ஆனால் பிறகு எப்போது போவார்கள் இது தெரியாது. கல்பத்தின் ஆயுளையே நீளமாக்கி விட்டார்கள். இங்கே விநாசத்திற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். அவர்களுடையது அறிவியல், உங்களுடையது அமைதி. நீங்கள் எந்த அளவு அமைதிக்கு போவீர்களோ அந்த அளவு அவர்கள் விநாசத்திற்கு நல்ல நல்ல பொருட்களை தயார் செய்து கொண்டே இருப்பார்கள். நாளுக்கு நாள் நுணுக்கமான பொருட்களை தயாரித்து கொண்டே இருப்பார்கள். பாபா நமக்காக புதிய உலகை உருவாக்க வந்திருக்கிறார் என உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதனால் இப்பொழுது நாம் இந்த பழைய உலகில் இருக்கப் போவதில்லை. இப்படி தந்தை அதிசயம் செய்கிறார். பாபா நீங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் அதிசயத்தை செய்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு எல்லா நினைவுகளும் வந்துவிட்டன. அவர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியே அறியவே இல்லை. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். மனிதர்கள் கடுமையான இருளில் இருக்கிறார்கள். வித்தியாசம் இருக்கிறது தானே. ஞானமை சத்குரு கொடுத்ததால் அஞ்ஞான இருள் மறைந்தது. பக்தி செய்பவர்கள் ஞானத்தை அறியவில்லை. இப்போது நீங்கள் பக்தியையும் அறிவீர்கள், ஞானத்தையும் அறிவீர்கள். பக்தி எப்போது ஆரம்பமாகிறது, பிறகு எப்போது முடிகிறது என்ற எல்லா நினைவும் வந்துவிட்டது. தந்தை எப்போது ஞானத்தை கொடுக்கிறார், அது எப்போது முடியும் என்று எல்லா நினைவும் இருக்கிறது. நம்பரவாராகவே இருக்கிறீர்கள். ஒருவருக்கு அதிக நினைவு இருக்கிறது, ஒருவருக்கு குறைந்த நினைவு இருக்கிறது. யாருக்கு அதிக நினைவு இருக்குமோ அவர் உயர்ந்த பதவி பெறுவார். நினைவில் இருக்க வேண்டும், அப்போதே மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும். அதிசய நினைவாக இருக்கிறது. முன்னர் உங்கள் புத்தியில் என்ன இருந்தது? பக்தி, ஜபம், தபம், தீர்த்த யாத்திரை, தலை வணங்குவது எல்லாம் இருந்தன. அதனால் நெற்றியே தேய்ந்து போனது. பக்தியின் நினைவிற்கும் ஞானத்தின் நினைவிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது பக்தி அறிவீர்கள். ஏன் என்றால் ஆரம்பத்தில் இருந்து பக்தி செய்து இருக்கிறீர்கள். நாம் முதலில் சிவனுக்கு பக்தி செய்தோம், பிறகு தேவர்களுக்கு செய்தோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். வேறு யாரிடமும் இந்த நினைவு இல்லை. உங்களிடம் படைப்பின் முதல் இடை கடைசியின் பக்தி போன்றவற்றின் எல்லா நினைவுகளும் இருக்கின்றன.
அரை கல்பம் பக்தி செய்து செய்து இறங்கியே வந்தீர்கள். இப்பொழுது துக்கத்தின் மலை விழ வேண்டும். குழந்தைகள், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது விழுவதற்கு முன்னால் நாம் நினைவு யாத்திரையால் விக்கர்மத்தை விநாசம் செய்ய வேண்டும். எல்லோருக்கும் நீங்கள் இதை புரிய வைக்கிறீர்கள். உங்களிடம் 1000 கணக்கில் வருகிறார்கள். சகோதர சகோதரிகளுக்கு வழி சொல்ல நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். உங்களுக்கு ஞானம் மற்றும் பக்தியின் நினைவு வந்து இருக்கிறது. அதாவது நீங்கள் முழு டிராமாவையும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அறிந்து கொண்டீர்கள். யார் எந்த அளவு நல்லபடியாக அறிந்து இருப்பாரோ அந்த அளவு புரிய வைக்கவும் முடியும். குழந்தைகளே, புரிய வைக்க வேண்டும். சன் சோஸ் ஃபாதர் என்று பாடலும் இருக்கிறது. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைப்பார். குழந்தைகள் பிறகு மற்ற சகோதரர்களுக்கு புரிய வைப்பார்கள். ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறீர்கள் தானே. பக்தியிலிருந்து இந்த ஞானம் முற்றிலும் வேறாக இருக்கிறது. ஒரு பகவான் வந்து அனைத்து பக்தர்களுக்கும் பலனை கொடுக்கிறார் என பாடலும் இருக்கிறது. ஒரு தந்தைக்கு எல்லோரும் குழந்தைகள். நான் எல்லா குழந்தைகளையும் சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்வேன். கல்பத்தின் இந்த ஞானமும் இப்பொழுது உங்களிடம் இருக்கிறது. அங்கே இருக்காது. நீங்கள் பதித்தமாகிவிட்டால் உங்களை பாவனமாக மாற்றுவதற்கு தந்தை உங்கள் மீது எவ்வளவு முயற்சி செய்கிறார். அதனால் பலியாவேன், அர்ப்பணமாவேன் என பாடல் இருக்கிறது. யார் மீது? தந்தையின் மீது. பிறகு இவர் எப்படி அர்ப்பணித்தார் என்ற உதாரணத்தை தந்தை சொல்கிறார். உதாரணமாக இருக்கும் இவரை பின்பற்றுங்கள். இவரே பிறகு லட்சுமி நாராயணர் ஆகிறார்கள். ஒருவேளை இந்த அளவு உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்றால் அப்படி அர்ப்பணமாக வேண்டும். செல்வந்தர் ஒருபோதும் பலியாக முடியாது. இங்கேயே சுவாகா செய்ய வேண்டும். செல்வந்தருக்கு நிச்சயம் நினைவு வரும். கடைசி காலத்தில் யார் மனைவியை நினைப்பாரோ என்ற பாடலும் இருக்கிறது. இவ்வளவு பைசா எல்லாவற்றையும் என்ன செய்வார்கள்? யாரும் பெறமாட்டார்கள். ஏனென்றால் எல்லாம் அழியப் போகின்றன. நானும் பெற்று என்ன செய்வது? சரீரத்தோடு எல்லாம் அழிய வேண்டும். நீங்கள் இறந்தால் உலகம் இறந்தது. இந்த செல்வம் போன்ற எதுவும் இருக்காது. மற்றபடி பயத்தை ஏற்படுத்துவதற்காக கருண புராணம் போன்றவற்றில் பயங்கர விஷயங்களை போட்டு இருக்கிறார்கள். இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவை. அரை கல்பம் பக்தி நடக்கிறது. அப்பொழுது ராவண ராஜ்யம் நடக்கிறது. ராவணனை எப்போதிலிருந்து எரிக்கிறீர்கள் என நீங்கள் யாராவது கேளுங்கள். அவர் அப்போது பரம்பரையாக என்று சொல்வார்கள். அரே, பரம்பரையாக ராவணன் இருப்பதே இல்லை. தெரியாத போது பரம்பரை என்று சொல்கிறார்கள். ராவண ராஜ்யம் எப்பொழுது ஆரம்பமாகிறது என்பது இப்பொழுது குழந்தைகள் உங்கள் நினைவிற்கு வந்திருக்கிறது. படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்தால் பாவங்கள் அழியும் என்று இப்பொழுது தந்தை சொல்கிறார். ஒருவர் பிறருக்கு இந்த எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே இருங்கள். நீங்கள் ஒன்றாக சுற்றி வர சென்றாலும் உங்களிடையே இப்பொழுது பேசுங்கள். உங்கள் முழு கூட்டமும் இந்த நினைவு நிலையில் சுற்றி வந்தால் உங்கள் சாந்தியின் பிரபாவம் அதிகமாக ஏற்படும். பாதிரியர்களும் அதிக அமைதியில் கிறிஸ்துவ நினைவில் போகிறார்கள். எந்த பக்கம் பார்ப்பதும் இல்லை. நீங்கள் இங்கே அதிக நினைவில் இருக்க முடியும். எந்த வழக்கமான விலைகளும் கிடையாது. மிக நல்ல வாயுமண்டலம் இருக்கிறது. வெளியே மிக சீச்சியான வாயுமண்டலம் இருக்கிறது. அதனால் சந்நியாசிகளும் ஆசிரமங்களும் தூரமாக இருக்கின்றன. உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசம். பழைய உலகம் இப்பொழுது போய்விட்டது. இந்த சுடுகாடு பிறகு தேவலோகமாக மாற வேண்டும். அங்கே தங்க வைரங்களின் மாளிகை கட்டுவீர்கள். இந்த லட்சுமி நாராயணர் தேவலோகத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள். இப்போது இல்லை. நான் ஒவ்வொரு கல்பத்திலும் கல்பங்களின் சங்கம யுகத்தில் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த முழு சக்கரமும் ரீபீட் ஆகி கொண்டே இருக்கிறது. இந்த நேரம் உங்களுக்கு எல்லாம் நினைவிற்கு வந்திருக்கின்றன. உங்களுக்கு தந்தை நினைவூட்டி இருக்கிறார். முன்னர் எதுவும் புத்தியில் இருக்கவில்லை. இந்த நினைவின் போதையில் எப்போது இருப்பீர்களோ அப்பொழுது ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியோடு புரிய வைக்க முடியும். நினைவு இருந்து கொண்டே நீங்கள் வீடு வாசலை பராமரிக்க வேண்டும். நல்லது. சதா நினைவின் போதையில் இருக்கும் இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. நாடகத்தின் முதல் இடை கடைசியை நன்றாக புரிந்து கொண்டு நினைவில் வைத்து பிறருக்கு நினைவூட்ட வேண்டும். ஞானமை கொடுத்து அஞ்ஞான இருளை அகற்ற வேண்டும். 2. பிரம்ம பாபாவிற்கு சமமாக பலியாவதில் முழுமையாக பின்பற்ற வேண்டும். சரீரம் உட்பட எல்லாம் அழிய வேண்டும். எனவே அதற்கு முன்னால் உயிரோடு இறக்க வேண்டும். அதனால் கடைசியில் வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. வரதானம்: விசேஷத்தின் சமஸ்காரத்தை இயல்பாக குணமாக்கி சாதாரணமாக முடித்துவிடும் இறந்து பிறந்தவர் ஆகுக. வரதானம்: விசேஷத்தின் சமஸ்காரத்தை இயல்பான குணமாக்கி சாதாரணத்தை முடித்துவிடும் இறந்து பிறந்தவர் ஆகுக. எது இயல்பாக இருக்குமோ அது தானே தன் வேலையை செய்கிறது. அதற்காக யோசிக்கவோ உருவாக்கவோ செய்யவோ தேவையில்லை. ஆனால்
தானே நடக்கிறது. அப்படி இறந்து பிறந்த பிராமணர்களின் இயல்பே விசேஷ ஆத்மாவின் விசேஷமாக இருக்கிறது. இந்த விசேஷத்தின் சமஸ்காரம் இயல்பான குணமாக மாற வேண்டும். ஒவ்வொருவர் உள்ளத்திலிருந்தும் இதுதான் எனது இயல்பு என்பது வெளிப்பட வேண்டும். சாதாரண குணம், பழைய குணம் தற்போது இல்லை. ஏன் என்றால் புதிய பிறவி எடுத்திருக்கிறோம். அதனால் புதிய பிறவியின் குணம் விசேஷமாக இருக்கிறது, சாதாரணமாக இல்லை. ஸ்லோகன்: யார் கற்களோடு விளையாடாமல் சதா ஞான ரத்தினங்களோடு விளையாடுபவரோ அவரே ராயல் ஆனவர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.